இவனுங்களால தான் எனக்கு சளியே பிடிச்சிச்சுங்க. இந்த வாழைப்பழம் சூப்பராக இருக்கேன்னு சாப்பிட்டேன், 2 சாப்பிட்டேன். அப்புறம் பஞ்சாமிரத்தை கொஞ்சம் சாப்பிட்டேன். அவ்வளோதான், உடனே வந்துட்டானுங்க, சளி பிடிச்சிடுச்சு. சரி, சளி பிடிச்சதுக்கு நம்ம கஷாயம் ரெடி பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் துளசியை வந்துட்டு வீட்டில் இருக்க துளசியை பொரிச்சிட்டு ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. நல்லா வந்துட்டு 4 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. மண் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிட்டு மிளகை வந்துட்டு வச்சு நல்லா தட்டி அதில் போட்டுட்டு துளசி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெத்தலை வச்சுருக்கோம்ல அதையும் வந்துட்டு பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வைங்க. போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம கோழி பசங்க என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அரிசி வேணும்னு கேட்டான். சரி, நான் அரிசி கொண்டு போய் போட்டால் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. ஏன்னு பார்த்தா தான் தெரியுது, கொஞ்ச நேரம் நின்று பார்த்தா தான் தெரியுது, பெரிய தலைவர் வர வரைக்கும் இவங்க சாப்பிட மாட்டாங்க. வந்துட்டானுங்க. இவனுங்களாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் அவனுங்க சாப்பிடுவாங்க. எனக்கே வந்து இந்த குட்டி கோழியில் பார்த்தா பயம். ஏன்னா அந்த பெரிய கோழி வந்து கொத்த வரும்.